மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னா நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேல. ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியே ஆக வேண்டும். ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் அவர்களுடைய மனைவியை. இந்த நம்பிக்கையில கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உள்ள இந்த இணையதள கலாச்சாரத்தில் ஒரு கணவன் மனைவி இந்த இருவரும் எதை விரும்புறாங்க தெரியுமா? எங்கிட்ட எல்லாமே இவர் ஓப்பனா இருக்கணும்னு விரும்புறாங்க. எதையும் இவர் மறைச்சிடக்கூடாது. ஃபேஸ்புக்கில் யார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியணும். எல்லாம் எனக்கு ஓப்பனா இருக்கணும். அதை தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவங்க செய்கிறார்கள். கணவனுக்கு தெரியாம போனை செக் பண்றது, மனைவிக்கு தெரியாம போனை செக் பண்றது, என்ன பழக்கம் இதெல்லாம்? உங்கள் மனைவியை வைத்துக் கொண்டு போனை கேட்டு பாருங்கள், சரியான விஷயம். ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன உள்ளத்தில் இருக்கு? உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசியிருக்காரு, யாரோட ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணியிருக்காரு, யாரோட வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்காக போனை திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையா? இதுவெல்லாம் கணவன் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா? கணவன் இருக்கும் பொழுது போனை கேளுங்க, தவறு இல்லை. இப்படித்தான் ஒரு ஷேக்கிட்ட ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். ஷேக், என்னுடைய மனைவி பகல்ல பார்த்தா அவளுடைய முகம் கொஞ்சம் தான் பிரைட்டா இருக்கு, ஆனா இரவுல போர்வையை என் மனைவி போட்டுட்டா அவளுடைய முகத்திலிருந்து அப்படி வெளிச்சம் எல்லாம் வெளியேறுது அப்படின்னாரு. அந்த ஷேக் சொன்னாரு, உங்கள் மனைவி உங்களுடைய ஃபோனை செக் பண்ணுறாங்க, அந்த ஃபோனுடைய லைட் அதை மூலம் பாருங்க, அந்த போர்வையை திறந்துன்னாங்க. அப்படி தான் எனக்கு கலாச்சாரம் மாறிடுச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நம்பிக்கை கணவன் மனைவியிடத்திலே பரிமாறப்பட வேண்டும். அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனாக இருக்க தேவையில்லை, மனைவி என்னை பற்றி என்ன தெரியணும், அந்த பெண்ணுக்கு என்னை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் அந்த பெண் தானே, அவள் மனைவி தான், அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதான் தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சா அதுவும் தப்பு தான். இன்னும் பல பேருக்கு நம்மளிடத்தில் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோன்னு நம்ம மனைவிக்கு தெரியாது, மறைச்சு வச்சுருக்கோம். ஏன்? அதில் ஒரு காரணமும் இருக்குது. 2 பவுன் 4 பவுன் அடுத்த மாதம் மாறிடும்னு. ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை. ஒரு மனைவிங்கிறவள் தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கமானவள், தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நேரடியாக பார்க்கிறார்கள். ஹிராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வஹி இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி யாரை முதன்மையாக்கினாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவியை. தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம், வேறு யாராவது நமக்கு தெரிஞ்சவங்கள தான் கால் பண்ணுவோம். மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லதாக இருக்கேன்னு விட்டுருவோம். மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லதாங்க இருக்கேனா அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அது உங்களுடைய உறவு, உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண் அவள், உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அவள், அர்ப்பணித்த ஆணவன். இந்த உணர்வு இந்த இருவருக்கும் மத்தியிலே பகிரப்பட வேண்டும்.